கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பிரியமானவர்களே, சத்திய வசனங்களை கை கொண்டு வாழும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அதன் வழியாக நாம் பரிசுத்தம் அடைகிறோம். சத்தியம் என்று சொல்லும் பொழுதே சத்திய ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சத்தியம் என்று சொன்னாலும் அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஆகவேதான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எப்படியாக எழுதுகிறார்? 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே, ஆவியானவருடைய பரிசுத்தமாக்கப்படுவதினாலே, பிரியமானவர்களே, நம் ஆவியிலே பரிசுத்தம் அடைய வேண்டும். ஆகவேதான் பவுல் இப்படியாக தெசலோனிக்கருக்கு எழுதுகிறார். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: நீங்கள் ஆவியிலே பரிசுத்தம் அடைகிறதினாலே. பிரியமானவர்களே, நம் ஆவியிலே பரிசுத்தம் அடைய வேண்டும். ஏனென்றால் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. ஆகவே நம் ஆவியிலே பரிசுத்தம் அடையும் போதுதான் நம் பரலோகம் போக முடியும். அந்த ஆவியில் எப்படி பரிசுத்தம் அடைவது? பரிசுத்த ஆவியை நாம் பெறும் பொழுது. ஆகவே நாம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் பரலோகத்துக்கு நாம் போவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.